பெந்தெகோஸ்தே நாளில் பேசப்பட்டது இன்று சபையில் கிறிஸ்தவர்கள் சிலர் பேசும் அந்நிய பாஷையா? பெந்தெகோஸ்தே என்கிற இந்த வார்த்தை 50வது என்று பொருள்படும் கிரேக்க வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது. பஸ்காவிற்கு பின் 49 நாள் கழித்து பெந்தெகோஸ்தே என்று சொல்லப்படும் 50வது நாள் யூதர்கள் வாரங்களின் பண்டிகையை கொண்டாடுவார்கள். இயேசு கிறிஸ்து பரமேறிய பின் இந்த பெந்தெகோஸ்தே நாளில் சீஷர்கள் யாவரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் கூடினார்கள். யோவேல் 2:28 தேவன் முன்னுரைத்த வாக்கின்படி சீஷர்கள் யாவரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள். பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட அவர்கள் ஆவியானவர் அவர்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே அவர்கள் வெவ்வேறு பாஷைகளில் பேசினார்கள். இதை அப்போஸ்தலர் 2 நம்மால் வாசிக்க முடியும். பொது மொழிபெயர்ப்பு வேதாகமத்தில் சீஷர்கள் வெவ்வேறான மொழிகளில் பேசினார்கள் என்று தெளிவாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. அவர்கள் பேசிய பாஷை அல்லது மொழி இன்று சபைகளில் பேசப்படும் அந்நிய பாஷை போல் யாராலும் புரிந்து கொள்ள முடியாததாக இல்லாமல் மற்றவர்கள் தெளிவாக விளங்கி கொள்ளும்படி அங்கு கூடி வந்திருந்த வெவ்வேறு தேசத்தாருடைய ஜென்ம பாஷையில், அதாவது அவர்களுடைய சொந்த மொழியில் பேசினார்கள். பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டவர்கள் பேசிய பாஷை கூடி வந்தவர்களால் புரிந்து கொள்ள முடிந்தது. இந்த சம்பவம் அப்போஸ்தலர் 2 அதிகாரம் 6 முதல் 11 வரை உள்ள வசனங்களில் தெளிவாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதை நாம் வாசிக்கலாம். அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் தங்கள் பாஷையிலே அவர்கள் பேசுகிறதை அவர்கள் கேட்டபடியினாலே கலக்கமடைந்தார்கள். எல்லாரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரை ஒருவர் பார்த்து, இதோ பேசுகிற இவர்கள் எல்லாரும் கலிலேயர் அல்லவா? அப்படி இருக்க நம்மில் அவரவர்களுடைய ஜென்ம பாஷைகளிலே இவர்கள் பேச கேட்கிறோமே, இது எப்படி? பார்த்தரும் மேதரும் எலாமீத்தரும் மெசொப்பொத்தாமியா, யூதேயா, கப்பத்தோக்கியா, பொந்து, ஆசியா, பெருகியா, பம்பிலியா, எகிப்து என்னும் தேசத்தார்களும் சிரேனா பட்டணத்தை சுற்றி இருக்கிற லீபியாவின் திசைகளில் குடியிருக்கிறவர்களும் இங்கே சஞ்சரிக்கிற ரோமாபுரியாரும் யூதரும் யூத மார்க்கத்தமைந்தவர்களும் கிரேத்தரும் அரபியரும் ஆகிய நாம் நம்முடைய பாஷைகளிலே இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே என்றார்கள். சீஷர்கள் கலிலேயர், ஆனால் பரிசுத்த ஆவியானவர் வேறு தேசத்தாருடைய மொழியை பேசக்கூடிய வரத்தை சீஷர்களுக்கு கொடுத்ததால் தாங்கள் அறியாத பிற தேசத்தாருடைய மொழியில் பேசினார்கள். சீஷர்கள் யாருக்கும் புரியாத காரியங்களை பேசவில்லை, தேவனுடைய மகத்துவங்களை பேசினார்கள் என்பதை வேறு தேசத்திலிருந்து அங்கு கூடி வந்தவர்கள் தங்கள் மொழியில் அவர்கள் பேசியதை தெளிவாக புரிந்து கொண்டார்கள். அதை சாட்சியாகவும் அறிவித்தார்கள். அன்பானவர்களே, நாம் சபையில் பேசும் வார்த்தைகள் சபையில் உள்ள மற்றவர்களுக்கு பக்தி விருத்தியை உண்டாக்க வேண்டும். நாம் பேசுவதை மற்றவர்கள் புரிந்து கொண்டால்தான் பக்தி விருத்தி உண்டாகும். பக்தி விருத்தியை உண்டாக்காத நாம் செய்யும் எந்த ஒரு செயலும் வீணாகவும் பிறருக்கு குழப்பமாகவும் இடரலாகவும் இருக்கும். இதன் தொடர்ச்சியாக பேதுரு பேசிய காரியங்கள் மற்றவர்கள் புரிந்து கொண்டதால் அன்று ஏறக்குறைய 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். ஆகவே அன்பானவர்களே, வேதத்தை தெளிவாக வாசித்து விளங்கி கொண்டு பிறர் பக்தி விருத்தி அடையும்படி செயல்படுவோம். தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆமென்.